கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழுவின் சார்பில் நடத்தப்படுகிற ஆன்லைன் லெந்துகான தியானத்திற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் ஆத்மநேசரின் கரம் என்று தியானிக்க இருக்கிறோம். அதற்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 13:2-3, மத்தேயு 14:29. நம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்று தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, அவர் எல்லா அதிகாரமும் தேவனிடத்திலிருந்து பெற்றார். அதே போல் நமக்கும் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த கரம் இயேசு கிறிஸ்துவின் கரம், அதிசயம் கரம் செய்யும் கரம், அற்புதம் செய்யும் கரம், அரவணைக்கும் கரம், ஆளுகை செய்யும் கரம், நம்மளை நோக்கி எல்லா காரியத்தையும் செயலாற்றுகிற கரம். அப்போ தேவன் என்ன பண்ணுறார்? இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தர இருக்கிறார். நம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அந்த கரம் நம்ம ஒவ்வொருவர் மேலே அமர்ந்து, அந்த கரம் ஆணி பாய்ந்த கரத்திலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக வழிந்து நமக்கு விடுதலை அளிக்கிறது, சுகம் அளிக்கிறது. தேவன் பெரிய காரியத்தை செய்கிறார். இந்த உலக ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்களும் தேவன் எசேக்கியா மீது எசேக்கியேல் 37:1 ஆவிக்குரிய கரம் அவர் மேல் இறங்கி எலும்பு பள்ளத்தாக்கில் போய் அவர் என்ன பண்ணுறார்? தீர்க்க தரிசனம் உழைக்கிறார். அதே அபிஷேகம் இன்றைக்கு நமக்கும் கொடுத்துருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை சார்ந்து இருக்கும்போது, அவருக்காக வைராக்கியமாக இருக்கும்போது, அந்த கரம் நம்ம ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்து நம்மை ஆவிக்குள்ளாக்கி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய மேன்மையான வரங்கள் எல்லாவற்றையும் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதே போல் தேவனுடைய கரம் என்ன செய்து பேதுருவன் மாமியை சுகமாக்கினது. போய் தொட்டார், அவர் எழுந்து அவருக்கு பணிவிடை செய்தார் என்று நாம் காண்கிறோம். அதே போல் பாடையில் 400 விதவையின் மகனுடைய பாடையை தொட்டபோது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பாய்ந்து சென்றது. அதே உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நமக்கும் பாய்ந்தே வருகிறது. ஏன்னா நாம் எந்தெந்த காரியத்தில் குறைவாக இருக்கிறோமோ, படுத்த நிலையில் இருக்கிறோமோ, நடக்க முடியாமல் இருக்கிறோமோ, அல்லது செயல்பட முடியாமல் இருக்கிறோமோ, அல்லது நம்முடைய காரியங்கள் எதுவுமே ஜெயமாக இல்லாமல் தோற்று போன நிலையில் இருக்கிறோமோ, எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுறார்? இன்றைக்கு ஜெயமாக மாற்றி தரப்போகிறார். நடக்க முடியாத காரியங்களெல்லாம் இன்றைக்கு நடக்கப் போகிறது. நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவருடைய வல்லமையான கரம், அபிஷேகப்பட்ட கரம் நம்மேல் ஒவ்வொருவர் மேலே அமர்ந்து அந்த கரமானது என்ன செய்ய போகிறது? நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே, நம்மளுடைய பிள்ளைகள் காரியம், வேலை காரியம், பொருளாதார காரியம், இன்னும் என்னெல்லாம் நம்ம நலிவடைந்த நிலை இருக்கிறோமோ அத்தனை காரியங்களையும் தேவன் இன்றைக்கு நமக்கு ஜெயமாக மாற்றி தரப்போகிறார் என்பது உண்மையான காரியம். தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறது. அவருக்காக காத்திருக்கிற ஒரு காலம் வெக்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொல்லத்தக்கதாக அவருடைய கரம் எப்பொழுதுமே நம்மை நோக்கி இருக்கிறது. பரலோகத்திலிருந்து அந்த கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி அவர் ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். நாம் அவரை மட்டுமே நோக்கி பார்க்கும்போது அவருடைய நம்ம காரியங்களை எல்லாம் வைப்பான் இந்த நாளிலே வாய்க்க செய்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கரம் அமர்வதற்காக நன்றி. தேவன் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி தந்திருக்கார். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயமடைத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.